உலகெங்கிலும் உள்ள மனிதர்கள் அனைவருக்கும் இந்த சனிப்பார்வை யூடியூப் சேனலின் கார்த்திகேயன் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது நம்மளோட 3வது வீடியோ. போன வீடியோவில் நம்ம அரசியல் மாற்றத்தில் தாவேகா ஜெயிச்சதையும் திமுக தோத்ததையும் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ தாவேகா வாஸ் அதிமுக. அதிமுகவும் ஒரு கட்சி போட்டிட்டுச்சுல, அது 3வது இடத்துக்கு வந்துருக்குல்ல. அப்போ அதை பற்றி நம்ம பகுப்பாய்வு பண்ணணும். அப்போ தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள வெற்றி மேலே பார்ப்போம். தாவேகா ஆட்சியில் உள்ள கட்சி, அதிமுக எதிர்கட்சி இல்லாமல் 3வது இடத்துல போய் இருக்கிற கட்சி. 47 இடங்களை பிடிச்சு 3வது இடத்துல இருக்கிற கட்சி. அதனால நம்ம அதிமுகவை பற்றி என்ன நம்ம ஆராயணும் அப்படின்னு பார்த்தா, அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2017 முதலமைச்சராக இருந்து, அதுக்கப்புறம் ஒருங்கிணைப்பாளர், அதுக்கப்புறம் இப்போ பொதுச் செயலாளர்ன்றது வந்திருக்காங்க. வரிசையாக எடப்பாடி பழனிசாமி அவர்களது பொதுச் செயலாளராக இருந்து தலைமை ஏற்று நடக்கிற எல்லா தேர்தலையுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோத்துக்கிட்டே வராங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. அதை பற்றி நம்ம என்னான்னு யோசித்தோம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி தோக்கல, எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. அதிமுக கட்சி தான் தோக்குது. அதிமுக கட்சி, எடப்பாடி பழனிசாமி அதிமுக கட்சியோட பொருளாளர் பொதுச் செயலாளர் தானே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பொதுச் செயலாளர் தான், அவர் மட்டும்தான் அதிமுக பொதுச் செயலாளராக இருக்காரு. மற்றவங்கலாம் இதுக்கு முன்னாடி PS அவர்கள், அதுக்கப்புறம் செங்கோட்டையன் அவர்கள், அதுக்கப்புறம் வைத்தியலிங்கம் அவர்கள், அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆளா பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதிமுக வலுவா இருக்க ஒரு இயக்கத்தை வலுவை இழக்க வச்சது யாரு? தன்னோட சுயலாபத்துக்காக. இப்ப இவங்க எல்லாருமே பேசுறாங்க, நாங்க எடப்பாடி பழனிசாமி எங்களை எல்லாத்தையும் இது பண்றாரு, எல்லாத்தையும் நிற்கிறாரு, எல்லாத்தையும் இது பண்றாரு, வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் விமர்சனம் பண்றாங்க. சரிங்க, நீக்கிட்டு போட்டோம், கட்சிக்காரங்கள ஃபைட் பண்ணுங்க. மக்கள் மத்தியில, உங்க தொண்டர் மத்தியில போய் உங்களோட குரலை வைங்க. அதை விட்டுட்டு நீங்க மாற்று கட்சிக்கு போனா அது இதாகுமா? அப்ப நீங்க அதிமுகல இருந்து நீங்க போராடினது என்ன அர்த்தம்? இப்ப எடப்பாடி மேல குறை சொல்லிட்டு போறீங்க. தாவேகா கட்சிக்கு போயிருக்கீங்களா? இப்போ ஒரு 6 MLA போயிருக்கீங்க. என்ன சொல்லி போயிருக்கீங்க? திமுகவும் அதிமுகவும் கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னு இது பண்ணுச்சு, அதனால நாங்க போனோம் அப்படின்றீங்க. எப்ப சொல்றீங்க? தாவேகா ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா? தாவேகா ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே தானே திமுகவும் அதிமுகவும் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி பேசிக்கிட்டாங்கன்றதும் உங்களோட கருத்தா இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? பேசியிருக்கும் போதே இல்லை, நீங்க தாவேகா ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க கட்சி விட்டு வெளியே வந்திருக்கணும். தாவேகா கட்சி ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு நீங்க எல்லாம் இது பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வெளியே உங்களுக்கு சபாநாயகர் மூலியமா கட்சி தகவல் தடை சட்டத்துல நடவடிக்கை எடுக்கணும்னு, அதுக்கப்புறம் நீங்க வெளியே வந்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி திமுக கூட ஆட்சி அமைக்கணும்னு இது பண்ணாரு, அதனால நாங்க வெளியே வந்துட்டோம், அவரோட நடவடிக்கைகள் சரியில்லை, வைக்கல அப்படின்னு சொல்லி நீங்க வெளியே வர்றீங்களே. இதை தாவேகா ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வெளியே வந்திருக்க வேண்டியதானே? ஏன் தாவேகா ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வெளியே வரல? அப்ப நீங்க எப்படி இருந்தாலும் ஆட்சி அமைச்சிடலாம், நம்ம ஆட்சி வந்துடும், நமக்கு தேவையான மந்திரி பதவி வந்துடும், நமக்கு தேவையான இது ஆளுங்கட்சி ஆயிடுவோம், நம்ம தேவையான நம்ம சம்பாதிச்சிடும்ன்ற எண்ணத்துலதான் நீங்களும் மௌனமாவே இருந்திருக்கீங்க. இப்ப ஆட்சி அமைக்க முடியலன்னு ஆளுங்கட்சிக்கு தவறீங்க.
ஆளுங்கட்சிக்கு தப்புறதுக்கு உங்களுக்கு ஒரு காரணம், ஒரு ஆளு மேல குறை சொல்லணும், பொதுச் செயலாளர் மேல குறை சொல்லணும். ஏன்னா அவர் தானே எல்லா பக்கத்துல இருந்து எல்லா பேரும் அவங்கவுங்க இதை கருத்துக்களை ஒரு மிகப்பெரிய சுமை தாங்கி கல்லு மாதிரி இருந்துகிட்டு அவர் எல்லா அபச்சொல்களும் நீங்க மட்டும் இல்ல, சொந்த கட்சிக்காரங்க விலைக்கு போனீங்களே நீங்க மட்டும் சொல்லல, திமுக காரங்களும் சொல்றாங்க, தாவேக்காவும் சொல்லுது, எல்லா பேருமே எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து இழிவா பேசி அந்த இழிவையும் தாங்கி வந்து ஒரு இயக்கம் அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த இயக்கத்தை வந்து பிடிச்சு கொண்டு போறாரு பாருங்க. இத்தனை ஆண்டு காலமா வந்து எந்த ஒரு இது இல்லாம இயக்கத்தை கட்டுக்கோப்போட கொண்டு வந்து இந்த தேர்தலில் வந்து வந்திருக்காரு. அவரோட ஓட்டு சதவீதம் இந்த தேர்தலில் குறையல. எடப்பாடி பழனிசாமியோட ஓட்டு சதவீதம் இந்த தேர்தலில் குறையல. அதிமுக ஓட்டு சதவீதம் நல்லா எடுத்து பாருங்க. அதே மாதிரி அதிமுக வந்து தாவேக்காவோட அலையில வந்து அதிமுக வந்து அடிச்சுட்டு எல்லாம் போகல, அடிச்சுட்டும் போகல, அரிச்சிட்டும் போகல. அதிமுகவோட இது வந்துச்சு, அதிமுகவை பலவீனப்படுத்தின நீங்க எல்லாம் அந்த பலவீனத்தை வந்து கடைசியா வந்து நீங்க ஸ்ட்ராங்கா கொண்டு வரணுன்ற சூழல வரும்போது நீங்க உங்களுக்குள்ளேயே இது பண்ணி கூட்டணி கட்சிகள் வந்து சேர்றதுல இது பண்ணி கடைசி வரையே வந்து பன்னீர்செல்வம் வரைய இழுத்தடிச்சு அதுக்கப்புறம் செங்கோட்டையன் எங்கேயோ இருந்தாலும் செங்கோட்டையன் அவர் வந்து கடைசி டயத்துல அவர் வந்து வெளியே வந்து நான் வந்து அங்க இணைக்கிறேன், இங்க இணைக்கிறேன், அங்க போய் பாக்குறேன், இங்க போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில வந்து அவர் வந்து தாவேக்கால போய் இணைஞ்சுக்கிட்டாரு. நீங்கெல்லாம் வந்து உண்மையிலே வந்து அம்மா விசுவாசியாதீங்க, இல்ல நீங்கெல்லாம் வந்து உண்மையிலே வந்து புரட்சி தலைவர் கட்சியை காப்பாற்றணும்னு நீங்கெல்லாம் அந்த கட்சியில இருந்தீங்களா? உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நீங்கெல்லாம் வந்து இந்த அதிமுகல வந்து நாங்க வந்து உறுப்பினர்களா சேர்ந்தோம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சியையும் அம்மாவால இவ்வளவு நாள கட்டுக்காப்பாற்றி வந்த கட்சியையும் நாங்க வந்து எப்பயுமே தீர்ந்து போக விட மாட்டோம், அழிஞ்சு போக விட மாட்டோம்னு நீங்க உறுதிமொழி எடுத்து நீங்க எல்லாம் காப்பாத்தி நின்றீங்களா? உங்களோட சுய லாபத்துக்காக அதிமுக கட்சியை நீங்க அழிச்சிட்டு இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிற தாவேக்கா பக்கம் நீங்க போயிருக்கீங்க. அதுக்கு பன்னீர்செல்வம் அவர்களால் பரவாயில்ல, கட்சியை விட்டு அவரை நீக்கினதுக்கு அப்புறம் எவ்வளவோ போராடி கட்சிக்குள்ள வர்றதுக்கு இது பண்ணி முடியாத பட்சத்துல அவர் வந்து திமுக போய் சேர்ந்துட்டாரு. அவரை பாராட்டலாங்க. அவர் வந்து எதிராளிங்க, போராடினாருங்க. நீங்கெல்லாம் வந்து துரோகிங்க, அதிமுக துரோகிங்க. நீங்க அவர் வந்து பன்னீர்செல்வம் துரோகி கிடையாது, துரோகினா நீங்க தான் துரோகி. எப்படின்னு கேக்குறீங்களா? அதிமுக இருந்து ஜெயிப்பீங்களா, எம்எல்ஏ ஆவீங்களா, அதுக்கப்புறம் வந்து ஆட்சி அமைக்க முடியாதா, ஆட்சி அமைக்க முடியலன்றதுக்காக வந்து ஆட்சி அமைச்ச ஒரு ஆளுங்கட்சியோட போய் நீங்க ராஜினாமா பண்ணிட்டு அந்த ஆளுங்கட்சியை போய் சேர்ந்துட்டு இவ்வளவு நாளா நீங்க இவ்வளவு நாளா இருந்த அரசியல்ல இருந்து அதிமுக ஒரு மிகப்பெரிய இயக்கத்துல இருந்து மிக பெரும் இரு தலைவர்களுக்கு கீழே நீங்க செயல்பட்டு இவ்வளவு தூரம் நீங்க வாழ்க்கையில அரசியல்ல வந்ததை போய் எதிர்கட்சியா போய் நீங்க வந்து அதை வந்து வேற கட்சியில போய் சேர்ந்துக்கிட்டு அந்த கட்சிக்கு எடப்பாடி பழனிசாமியை குறை சொல்லிட்டு நீங்க உட்காந்துருக்கீங்களா? என்ன சார் நியாயம்? அப்போ உங்கள்கிட்ட எல்லாம் எங்க சார் அம்மாவோட விசுவாசமும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட விசுவாசம் இருக்கு? ஒரு விசுவாசம் இல்லை சார். உங்களுக்கு வந்து ஒன்லி பண விசுவாசம் மட்டும்தான் சார், பதவி விசுவாசம் மட்டும்தான் சார். பதவி எங்க கிடைக்கும், பணம் எங்க கிடைக்கும்னு போற ஆளுநர் தான் சார். அதிமுகல இருந்து எம்எல்ஏ ஆயிருக்கீங்களே, ஆட்சிக்கு தான் வர முடியல, அதிமுக எம்எல்ஏல இருந்து உங்களால வந்து மக்களுக்கு நல்லது செய்ய முடியாதா? ஒரு மாசத்துக்குள்ள எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போய் ஆளுங்கட்சியில போய் சேர்றீங்களே, என்ன அர்த்தத்துல போய் சேர்றீங்க? உங்களுக்கு ஆளுங்கட்சிக்காரங்க தான் ஓட்டு போட்டாங்களா? உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் யார் சார்? உங்க தொகுதியில் இருக்க மக்கள் யார் சார்? அதே ஆளுங்கட்சிக்கு எதிராக உங்களை வந்து எம்எல்ஏவை தானே சார் ஆனாங்க. அதை விட்டுட்டு நீங்க வந்து யாரையுமே கேட்கல, ஓட்டு போட்ட மக்கள்கிட்ட போய் கூட கேட்கல, நீங்களாம் உங்க இஷ்டத்துக்கு தூக்கி போட்டுட்டு எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு
போய் ஆளுங்கட்சியில சேர்ந்தீங்கன்னா என்ன சார் அர்த்தம்? இதுல வேற அவர் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள், நாங்கள் வந்து தூய சக்தி, நாங்கள் வந்து ஊழலுக்கு இடம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு பிரச்சாரமா செய்யறாரு. தீந்து போன சக்தின்னு சொல்றாரு. யார? அதிமுக சொல்றாரு தீந்து போன சக்தியா? சரி சார், அதிமுக தீந்து போன சக்தியாவே இருக்கட்டும். அப்ப அதிமுக இருந்து வர்றவங்க அப்படிலாம் சக்தி இழந்தவங்க தானே சார்? அவங்கள எதுக்கு சார் உங்க இதுல சேர்க்கிறீங்க? என்ன லாஜிக் சார் இருக்கு விஜய் சார்? அவங்கள சேர்த்துட்டீங்கன்னா உங்களோட சக்தி அவங்களோட சார்ஜ் போய் பேட்டரிக்கு சார்ஜ் போடுற மாதிரி உங்களோட சக்தி அவங்களுக்கு போட்டு சார்ஜ் போட்டு அவங்கள புதுமையாக்கிறீங்களா? அவங்கள செயல்பட உள்ள ஒரு ஆளாக்கிறீங்களா? என்ன விஜய் சார், என்ன இது நியாயம்? உங்களுக்கே ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு நம்ம உண்மைன்னு உங்களுக்கு ஒண்ணு வேணாமா? இன்னைக்கு நீங்க அதிமுகவுக்கு வந்து நீங்க செய்கிற இந்த செயல் நாளைக்கு இதே தாவேகாக்கு ஒரு நாள் நடக்கும் சார். முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். மனசுல வச்சுக்கோங்க விஜய் சார். நீங்க வந்து எடப்பாடியை ஜெயிக்கல சார், எடப்பாடிட்டு தோத்துருக்கீங்க. திமுகவை ஜெயிச்சிட்டீங்க, ஸ்டாலினை ஜெயிச்சிட்டீங்க. எடப்பாடியை உங்களால ஜெயிக்க முடியல. எடப்பாடிட்ட எலெக்ஷன்லையும் தோத்துட்டீங்க, அரசியல் நிலைப்பாடுலையும் தோத்துட்டீங்க. அந்த அந்த தோத்ததோட இதுதான் நீங்க அதிமுக இருக்கிற ஒவ்வொரு ஆளையுமே ராஜினாமா பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து இணைச்சு குறுக்கு வழியில வந்து நீங்க செயல்படுறீங்க. அப்ப எதுக்கு சார் நீங்க தூய சக்தியின் சொல்லி மக்கள் மத்தியில நீங்க வரணும்? நாங்களும் நார்மலா மாதிரி எல்லாரும் மாதிரி நாங்க தான் அப்படின்ட்டு வர வேண்டியதானே? நான் சொல்றது தமிழ்நாடு முதலமைச்சர் அல்ல, தாவேகாவின் தலைவர் திரு விஜய் அவர்கள். அதிமுகவை வந்து தாவேகா ஜெயிக்கல சார். அதிமுக தாவேகா தோத்துதான் போயிருக்கு. அதிமுக தான் ஜெயிச்சிருக்கு. எடப்பாடி வந்து தோக்கல, எடப்பாடி ஜெயிச்சிருக்காரு. எப்படின்னு கேக்குறீங்களா? உங்க வேட்பாளரே அங்க நிற்கிற தெரியுங்களா? எடப்பாடி தொகுதியில 1,00,000 ஓட்டு வித்தியாசத்துல அவர் ஜெயிச்சிருக்காரு. எலெக்ஷன்ல அவரை ஜெயிக்க முடிஞ்சு அவங்களால. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து குளத்தூர்ல இருந்து நீங்க வந்து போய் 5 நிமிஷம் தான் பேசினேன், குளத்தூர்ல கொத்து புரட்டா போட்டாங்க அப்படின்னு ஏன் சார் எடப்பாடியில போய் பேசல? எடப்பாடியில வந்து மாற்று வேட்பாளருக்கு நீங்க வந்து ஆதரவு பண்ணுங்க, என் கட்சிக்காரங்க ஆதரவு பண்ணுங்கன்னு சொன்னீங்களே, ஓட்டு விழுந்துச்சா சார்? அப்ப எடப்பாடிட்ட நீங்க ஜெயிச்சீங்களா தோத்தீங்களா? தோத்தீங்க, அரசியல்ல தோத்தீங்க. இன்னமும் உங்களால எடப்பாடியை ஜெயிக்க முடியல. எல்லாத்தையும் போய் பாத்தீங்களே, ஏன் எடப்பாடி அவர்களை மட்டும் நீங்க போய் பார்க்கல? ஏன்னா உங்களால எடப்பாடி அவர்களை பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்க ஈகோ. அவர்கிட்ட தோத்துட்டமே, நம்ம எப்படி போய் பார்க்கறது? நீங்க வந்து ஜெயிச்சு எல்லாத்தையும் போய் பார்த்தீங்க சார். நீங்க யார்கிட்ட தோத்தீங்களோ அவரை நீங்க போய் பார்க்க உங்களால முடியல. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நீங்க எடப்பாடி அவர்களை நீங்க போய் பார்க்கல. இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை யாராவது சொல்லியிருப்பாங்களோ வச்சிருப்பாங்களோ எனக்கு தெரியாது. நான் பேசுறது எல்லாமே தாவேகா தலைவர் விஜய் அவர்களை தவிர தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அல்ல. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அல்ல, தாவேகா தலைவரைத்தான் நான் பேசுகிறேன். தாவேகா கட்சிக்கும் அதிமுக கட்சிக்கும் தான் பேசுறேன். இப்பவும் வந்து விஜய் சார் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, தாவேக்கால வந்து அதிமுகல இருந்து வர்றவங்களுக்கெல்லாம் சேர்த்து நீங்க வலிமையான ஒரு இடம்னு நீங்க காமிக்க பாக்குறீங்க. கிடையாது. இதே எம்எல்ஏவும் இதே உறுப்பினர்களும் இதே பொறுப்பாளர்களும் தான் அதிமுக இருந்து அதிமுக தோத்துருக்கு. முதல்ல அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. திருப்பி இவங்க வந்து இங்க வந்தா உங்களை ஜெயிச்சிருவாங்க நீங்க நினைக்கிறீங்க. கிடையாது. இவங்க இல்லாம நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. இவங்க வந்து நீங்க ஜெயிச்சனால தோத்தரத்துல இருந்து உங்கள்கிட்ட வந்து ஒட்டி இருக்காங்க. இது உங்களுக்கு வலிமைன்னு நினைக்கிறீங்க. கிடையாது. இது உங்களுக்கு வலுக்கள். நிச்சயமா எதிர்காலத்தில் இது உங்களுக்கு ஒரு சர்க்கலாக தான் இருக்கும். நான் பேசுவது தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்களை.
அவர் செய்த தவறுகளை சுற்றி காட்டுகிறேன். முதலமைச்சரை அல்ல. ஏன் இதுக்காக இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, முதலமைச்சரை அவதூறாக பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்காக தான் நான் திரும்பி திரும்பி சொல்றது, தாவேகா தலைவர் விஜய் அவர்களை நான் அதுவும் வஞ்சிலாம் பேசுறேன். அவர் தப்பதான் சுத்தி காய்க்கிறேன், ஓர்ந்து அதிமுகவை ஒரு நாளும் தாவேகாவால் வீழ்த்த முடியாது. நயவஞ்சகத்தால் உருளைக்க செய்யலாமே தவிர அதிமுகவை தாவேகானால் ஒரு நாளும் வீழ்த்த முடியாது. மீண்டும் அதிமுக வலுவடையும். அப்பொழுது தாவேகா அதிமுகவின் ஒரு சிறு துரும்பாக இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க, இது நடக்கும். எடப்பாடி அவர்கள் மீண்டும் எழுச்சியோடு வருவார். இது நடந்தே தீரும். ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா? அதிமுக ஏன் தெரியுமா சார் எலெக்ஷன்ல தோத்துது? மக்களை, அதிமுக ஏன் எலெக்ஷன்ல தோத்துது தெரியுங்களா? எடப்பாடி ஜெயிச்சுக்கிட்டே இருக்காருங்க. எடப்பாடி ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு. நல்லா உட்காந்து யோசிச்சுங்க. நீங்க எத்தனை அதாவது எதிர்த்தாப்புல இருக்கிற கட்சிகள், எதிர்கட்சிகளையும் சமாளிக்கணும், உள்ளுக்குள்ள கட்சிக்குள்ள இருக்கிற துரோகிகளையும் சம்பாதிக்கணும். துரோகிகளை சமாளிக்கணும். அது போக இவங்க போய் கோர்ட்ல வழக்க போட்டு முடக்கு, சின்னத்தை முடக்குறது, அது முடக்குறது, வேட்பாளர்கள் இது எல்லாத்தையும் பார்க்கணும். இது எல்லாத்தையும் ஜெயிச்சு வந்தாருங்க அவரு. ஜெயிச்சு நின்றாரா இல்லை? அதிமுகன்னு ஒரு முழு இதோட கொண்டு எலெக்ஷன் நிப்பாட்டினார்ல, நிப்பாட்டி 47 வாங்கியிருக்காருல்ல. எப்படி வாங்கினாரு? மக்கள் மத்தியில இன்னும் அதிமுக செல்வாக்கு இருக்கு. நிச்சயமா அவர் கட்சியை மிக வலிமையான ஒரு கட்சியா திரு எடப்பாடி அவர்கள் ஆக்குவாரு. திரும்பி மீண்டு எழும் அதிமுக. இத எழுதி வச்சுக்கோங்க. என்னடா ஏன், யாருடா ஏன் இப்படி சொல்றான்னு நினைக்காதீங்க. 2 ஆன்மாக்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் ஜெயலலிதா, இவங்க 2 ஆன்மாக்கள், அந்த இரட்டை இலைகள் தன்னை இழக்காது. தன்னை மேலும் மேலும் புதுப்பித்துக் கொண்டே இருக்கும். கடைசியா அம்மா சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல, எனக்கு அப்புறமும் 100 ஆண்டுகள் இந்த கட்சி இருக்குங்க. கட்டாயம் இந்த கட்சி இருக்கும். இந்த கட்சியை யாராலையும் அழிக்க முடியாது. ஏன்னா அவங்களோட ஆன்மா இரண்டுமே இரட்டை இலைகளாக இதை வழிநடத்தி செல்லும். தற்போது இருக்கும் பொதுச்செயலாளர் இதை வலிமைப்படுத்துவார். மீண்டும் மீண்டும் ஒரு ஒரு மரமோ ஒரு செடியோ வெட்டதான் புதுசா வளரும். வெட்டதான் அடுத்தடுத்த கொப்புகளை விட்டு, அடுத்தடுத்த தலைகளை விட்டு நல்லா வளரும். அதை திரு மதிப்புக்குரிய தாவேகா அவர்கள், விஜய் அவர்கள் அதை செய்கின்றார். அதிமுகவை அழிப்பதாக நினைத்து கொண்டு அதிமுகவை வளர்க்கிறார். இது அவருக்கே தெரியாம நடக்குது. புரிஞ்சுக்கோங்க விஜய். முதல்ல எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்களே, அவங்கள நீங்க சேர்க்கலாமா? உங்களுக்கு எதிராக நின்றுதானே அவங்க எம்எல்ஏ வச்சிருக்காங்க. அவங்க அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு உங்களோட சேர்ந்துருக்காங்கன்னா இதுல என்ன சார் அறம் இருக்கு? இதுல என்ன சார் நியாயம் இருக்கு? இப்ப நீங்களும் எல்லாரையும் மாதிரி ஒரு காம்ப்ரமைஸனா போற ஒரு பிரசன் தானே. அப்ப நீங்க மாற்ற சித்திங்க. இதைத்தான் சொன்னேன் நான். நம்மளோட இதுல அரசியல் மாற்றம்னா என்ன வேணும் அப்படின்னா, தூய்மையான அரசியல் வேணும், புதுமையான அரசியல் வேணும், ஆனா மிக பழமையான அரசியல் வேண்டும். என்னடா புதுமையான அரசியல் என்றேன், பழமையான அரசியல் என்றான். பழமையான அரசியல் எடுத்து பாருங்க, எல்லாமே சேவை அரசியலா இருக்கும். வசதி படைத்தவர்கள் அரசியலுக்கு வந்திருப்பாங்க, எளிமையானவர்கள் அரசியலுக்கு வந்திருப்பாங்க. எல்லாருமே வசதி படைத்தவர்களும் சரி, எளிமையானவர்களும் சரி,
தனக்குன்னு எதையுமே சேர்த்துக்கிறாம வசதி படைத்தவர்கள் இருக்கிறத செலவு பண்ணிட்டு போவாங்க. எளிமையான இருக்கவங்க எதையுமே எதிர்பார்க்காம மக்களுக்காக இறங்கி வேலை பார்த்து பண்ணுவோம். இதுதான் முன்னாள் உள்ள அரசியல். வசதி படைத்த அரசியல்னு யாருன்னு சொல்றீங்க? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மா ஜெயலலிதா, வசதி இல்லாதவர்கள் யாருன்னு கேட்கிறீங்களா? காமராஜர் அவர்கள், கக்கன் அவர்கள், இவங்கெல்லாம் சொத்தை யாருக்காக விட்டுட்டு போனாங்க? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி அம்மா ஜெயலலிதா அவர்களும் சொத்தை யாருக்காக விட்டுட்டு போனாங்க? கொண்டுட்டா போனாங்க. விட்டுட்டு தானே போனாங்க. யாருக்கு விட்டுட்டு போனாங்க? மக்களுக்கு தானே விட்டுட்டு போனாங்க. அதிமுகன்ற சொத்து யாருக்காக இருக்கு? மக்களுக்காக தானே இருக்கு. அதனால அவங்க ஆன்மா இருக்க வரைய அதிமுகவை யாராலையும் எப்போதும் அழிக்க முடியாது. அதை மீண்டும் மீண்டும் துளிர் எழுந்து மிக பிரகாசமாக வரும். எல்லாரும் பார்ப்பீங்க. இன்னொன்னு, அதிமுக தோத்ததுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி இல்லை. எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிருக்காரு. கூட இருந்த துரோகிகளாலையும் சில கூட்டணிக்கு முன்னாடி கட்சியை ரொம்ப அவல நிலைக்கு கொண்டு போன சில பேர்கள்னாலையும் ஆட்சி கட்டில ஏற முடியல. ஆனா எலெக்ஷன்ல தோக்கல. உணவட்டம் அதையே வாங்கின வாக்கு சதவீதத்தை அதிமுக வாங்கியிருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எது வேணா அலசி ஆராய்ந்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அடுத்த வீடியோல விஜய் அவர்களுடைய தாவிக கட்சியோட இதை பத்தி முழுமையா பார்ப்போம். இப்ப இந்த வீடியோல ஏன் இவ்வளவு நான் எமோஷனா பேசுறேன் அப்படின்னா, உங்க எல்லாத்துக்குமே தெரியும், புரட்சி தலைவர்களையும் தெரியும், புரட்சி தலைவி அவர்களையும் தெரியும். அவங்க மக்களுக்காக எப்படி சேவை செய்தார்கள், எப்படி வேலை பார்த்தார்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அவங்களோட கட்சியை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பொதுச் செயலாளர் ஒருத்தர் இருந்து அவங்களுக்கு அப்புறம் இவ்வளவு நாள் 2017 இருந்து இன்னைக்கு 2026 ஆயிடுச்சு. 9 ஆண்டு காலம் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க சின்னத்தை முடக்குனாங்க. அதிமுகவோட கையெழுத்து இவர் போடக்கூடாதுன்னாங்க. ஏகப்பட்ட போராட்டம் பண்ணி ஒவ்வொரு ஆளா புதுசா ஒவ்வொரு ஆளா கட்சிக்குள்ள ஈகோப்பட்டு வெளியே இவரை முடக்கணும்னு சொல்லி எவ்வளவோ பண்ணாங்க. இவ்வளவுத்தையும் தாங்கி தனி மனிதன் ஒரு ஆளா இருந்து கட்சியை கட்டுக்கோப்போட கொண்டு போய் இன்னமும் இப்போ வெளியே விடுறவங்க அவர் மேல அவதூறை பரப்பி அதையும் தாங்கி சுமை தாங்கி ஒரு கல்லாக இந்த கட்சியை அவர் எடுத்து எல்லாரும் சொல்றாங்க, எடப்பாடி சுயநலவாதிங்க, என்னங்க இப்படி கட்சியில எல்லாத்தையும் எனக்கு விளக்குறாரு. ஏன் விளக்குறாரு யோசித்து பாருங்க. பன்னீர்செல்வத்தை ஏன் விளக்குனாரு? கோச்சிட்டு போன ஒரு எதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு இது பண்ண வேண்டியதானே? அதை விட்டுட்டு எதுக்கு போய் கட்சி அலுவலகத்தை போய் அடிச்சு உடைக்கணும், பூட்டை உடைச்சு உள்ள போகணும். அப்ப எந்த ஒரு தொண்டனுக்கும் அது பிடிக்காதுல்ல. அதனாலதான் அவர் எடப்பாடி அவர்கள் கடைசி வரையே சேர்க்கலாம். ஒவ்வொருத்தவங்களும் வெளியே போனவங்க ஒவ்வொருத்தவங்களும் கட்சி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாருமே வரலாங்க. இவர் மேல எடப்பாடி அவர்களை எப்படி நம்ம கூட இருந்த எடப்பாடி எப்படி பொதுச்செயலாளர் அவருக்கு கீழே நம்ம வேலை பார்க்கறதுன்ற பொறாம உணர்வு தாங்க, காழ்ப்புணர்ச்சி தாங்க இவங்க எல்லாம் வெளியே வந்தது. 25 எம்எல்ஏ ஆதரவு கொடுத்தாங்களா, அதுக்கப்புறம் மன்னிப்பு எடுத்து கொடுத்து உள்ள கொண்டு வந்தாங்க. அப்படியே திருப்பி நீங்களாம் ராஜினாமா பண்ணிட்டு காவைக்கிற போய் சேரணும். இப்ப தப்பு யார் மேலங்க இருக்கு? இவ்வளவுத்தையும் தாங்கி அவர் இந்த அதிமுகன்ற ஒரு கட்சியை விடாம பிடிச்சு கொண்டு போறாரு பாருங்க. அதுக்கு அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டு நம்ம கொடுத்தே ஆகணும். இது அதிமுகவோட நிலை பற்றி நம்ம சனிப்பார்வை யூடியூப் சேனலில் பார்வைகள். இதுல ஏதாவது குறைகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸ் போடலாம். அந்த குறைகளை சரி செய்வதற்கு முயற்சி செய்வோம்.
இதை யாரோட மனதையும் நம்ம புண்படுத்தியிருக்க மாட்டோம் என்று நினைக்கிறேன். யாரையும் உரிமையில் பேசியிருக்க மாட்டோம். யாரையும் தரக்குறைவான வார்த்தைகளில் பேசியிருக்க மாட்டோம் என்று நினைக்கிறேன். மீண்டும் ஒரு தடவை வலியுறுத்துகிறேன். நான் பேசியது தாவேக தலைவர் திரு விஜய் அவர்களை மட்டும்தான், தமிழ்நாட்டின் முதலமைச்சரை அல்ல. அதனால் இந்த வீடியோ பார்ப்பவர்கள் உங்களிடம் இருக்கும் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நான் பேசியதில் ஏதாவது ஒரு குறைகளோ இருந்தால் அதை சுட்டிக்காட்டுங்கள். நான் மனம் ஏற்று அதை திருத்திக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு தடவை சனிப்பார்வை யூடியூப் சேனல் கார்த்திகேயனின் உலகெங்கிலும் உள்ள மக்கள் அனைவருக்கும் இந்த அடியனின் பணிவான நன்றி கலந்த வணக்கங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில்